நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அருந்ததியோட குழந்தைக்கு ஜேபி தான் அப்பான்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? நீலாம்பரி மேடம் அப்படி செஞ்சிருவாங்க இப்படி செஞ்சிருவாங்கன்னு சொல்லி சொல்லி நிறைவேறாத ஒரு ஆசையை என் மனசுல வளர்த்துட்டீங்கப்பா. எதுமா நிறைவேறாத ஆசை? இந்த அப்பன் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ ஆசைப்பட்டத வேற யாருக்கும் கொடுக்க விட மாட்டேன். மகளிர் மன்றத்துல சொல்ற தீர்ப்பு எதுவா இருந்தாலும் அத பத்தி நீ கவலைப்படாத. அந்த தீர்ப்புனால இந்த வழக்கு முடிஞ்சு போயிடாது. அப்பா, நானும் உங்க கூட வரட்டுமா? வேணாமா, அது நீலாம்பரிக்கு பிடிக்காது. ஏன்பா? நீலாம்பரிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்துதான் நாம ஒவ்வொன்றும் செய்யணுமா? நீ குழந்தம்மா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. சில விஷயங்கள்ல அவங்கள அனுசரிச்சுதான் போகணும். நான் கிளம்புறேம்மா. அவங்க எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளையாரப்பா, இன்னைக்கு நீ இந்த ஏழை குடும்பத்து மேல கருணை காட்டணும். காரு பங்களாலாம் தேவையில்லை, ஆனா அப்பாவியான அருந்ததிக்கு வாழ்வு கிடைக்கணும். எந்த தப்பும் பண்ணாத அவ அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த தண்டனையில இருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்கணும். அவளோட வேண்டுதலையும் ஏத்துக்கணும். அம்மா, சாமி கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். எனக்காகவும் அருந்ததிக்காகவும் நீங்களும் வேண்டிக்கோங்கம்மா. என்னம்மா புதுசா சொல்ற? தினம் தினம் நான் வேண்டிக்கிறது உங்க 2 பேருக்காக தானம்மா. நீ கண்டிப்பா வெற்றியோட தான் திரும்பி வருவ. அப்பா, நீங்க இன்னும் வேலைக்கு கிளம்பலையா? இல்லம்மா, நேத்தே லீவ் சொல்லிட்டு தான் வந்தேன். அக்கா, பெஸ்ட் ஆஃப் லக். இன்னைக்கு நான் ஜெயிச்சா அது லக் இல்லடா, நீதி சாகலைங்கிறதுக்கு சாட்சி. நியாயம் நிலையா நிக்குதுங்கிறதுக்கு ஆதாரம். அதோட சத்தியத்தோட நிழல்ல கடவுள் இருக்காருங்கிற உண்மை. இது எல்லாத்துக்கும் மேல உன் லட்சியத்தோட நோக்கம்மா. சுயநலத்துக்காக சுறுசுறுப்பா சுரண்டுகிட்டு இருக்கிற இந்த உலகத்துல கூட பிறந்தவளுக்காக உயிரை பணைய வச்சு நீ செஞ்சிட்டு இருக்கிற பயணம் இருக்க, அதுக்கான வெற்றியா இது இருக்குமா? அப்பா, மோகனனை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் கிளம்பட்டுங்களா? சரிம்பா, வரேம்மா. தைரியமா போயிட்டு வாமா. பாய்டா. பாய்க்கா. போலாமண்ணா? போலாமா, ஏறிக்க. வரேம்மா. சரிம்மா. மேடம், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். மிஸ்டர் ஜெயபால், செல்வி அருந்ததி கொடுத்த புகார் மீது நடந்த வழக்குல இன்னைக்கு கடைசி நாள். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல மேடம். அருந்ததி கொடுத்த புகார்ல ஜெயபால் செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படவில்லை.
மாறாக தன்னோட குழந்தையின் தகப்பன் ஜெயபால் தான் என்று நிரூபிக்கப்பட்டு அவரை தன்னோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்றுதான் வேண்டுகோள் விடுத்துள்ளார். DNA பரிசோதனை செய்யப்பட்ட ஜெயபால் தான் அருந்ததியின் குழந்தைக்கு தந்தை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெயபாலின் தந்தை மிஸ்டர் சண்முகராஜனின் வாக்குமூலம், அருந்ததி அளித்துள்ள ஆதாரங்கள் இவற்றை கருத்தில் கொண்டு இன்று பிற்பகல் இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படும். என்ன சித்தி இது? இன்னும் டைம் இருக்குப்பா. என்னன்னு தெரியல, இவ்வளவு நாள் இல்லாத ஒரு டென்ஷன். எனக்கு பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் டாக்டர் பார்த்துட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். நானும் கூட வர சித்தி. வேண்டாம்ப்பா, நீ இப்போ இங்கதான் இருக்கணும். நான் போயிட்டு வந்துடுறேன். சிற்றம்பலம் மேடம், நீங்களும் இங்கேயே தான் இருக்கணும். எங்கேயும் போயிடாதீங்க. கண்டிப்பா மேடம், நான் இருந்துதானே ஆகணும். ஜேபி, கீ கொடு. ஏதாவது தேவைன்னா அட்வொகேட் சந்துருவை காண்டாக்ட் பண்ண. ஓகே சார், இது லஞ்ச் பிரேக்கு. கேண்டீன்ல போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துடலாமா? எனக்கு பசிக்கலையா? வேணும்னா நீ போய் சாப்பிட்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், இது லஞ்ச் பிரேக்கு. கேண்டீன்ல போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துடலாமா? எனக்கு பசிக்கலையா? வேணும்னா நீ போய் சாப்பிட்டு வா. நீ போய் சாப்பிட்டு வான்னு சொல்றான், தனியா போய் சாப்பிட்டு வந்தாலும் திட்டுவானே. ஹலோ. அருந்ததி, கிட்டத்தட்ட நம்ம ஜெயிச்சிட்டோம். என்னடி சொல்ற? இனிமே உன் குழந்தைய அப்பா பேரு தெரியாத குழந்தைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. ஆமாண்டி, உன் குழந்தையோட அப்பா ஜெயபால், ஜெயபால் சண்முகராஜன். நான் அருந்ததியா இருந்து சொன்னப்போ ஏத்துக்காத உலகம் இனிமே அத மறுக்க முடியாது. ஆர்த்தி, தீர்ப்பு லஞ்ச்க்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. நீ கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு நீதி கிடைக்கும். என்னம்மா, ஆர்த்தி தானே போன்ல பேசுனா? ஆமாம் பாட்டி. டிஎன்ஏ ரிசல்ட்ல என் குழந்தைக்கு அப்பா ஜேபி தானே கன்ஃபார்ம் ஆயிடுச்சான். கடவுளே, நல்லா இருக்கட்டும். உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுமா. இந்த விஷயத்த முதல்ல மணிக்கிட்ட சொல்லுவோம். போனை எடு. ஹலோ, டேய் மணி, நீ எங்கடா இருக்க? உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம அருந்ததி குழந்தைக்கு அப்பா ஜேபி தானே கன்ஃபார்ம் ஆயிடுச்சான். டேய், டிஎன்ஏ டெஸ்ட்லயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சான். ஆமா.
என்ன சிற்றம்பலம், சித்தியை காணோம். போன் போடுங்க ஜேபி சார், உடனே வர சொல்லுங்க. என்ன ஜேபி? எங்க இருக்கீங்க சித்தி? இதோ வந்துகிட்டே இருக்கேன்பா. ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். ஓகே, சீக்கிரமா வந்துருங்க சித்தி. சரிப்பா. ஹலோ, போன் அம்மா கிட்ட குடுறா. அம்மா, ஆர்த்தி லைன்ல இருக்கா. ஹலோ ஆர்த்தி, என்னம்மா? டிஎன்ஏ ரிசல்ட் நமக்கு சாதகமா வந்திருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தீர்ப்பு சொல்லிடுவாங்க. கடவுளே, எங்க மானத்தை காப்பாத்திட்ட. அம்மாடி, இது போதும்மா, இது போதும். இனிமே நான் போன் பண்ண மாட்டேன், நேர்ல வருவேன். சரிம்மா. ஆண்டவா, என் பொண்ணு உத்தமின்னு இனிமே இந்த உலகமே சொல்லும். ஒரு அம்மாவுக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? என் பொண்ணையும் கண்ணை திறந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவா, ரொம்ப நன்றி. என்ன நடந்துச்சுன்னே சொல்லாம நீ பாட்டுக்கு ஆண்டவங்கிட்ட எதையோ பேசிட்டு இருக்க. எல்லாம் சந்தோஷமான விஷயம் தாங்க. அந்த டிஎன்ஏ ரிசல்ட்ல நம்ம அருந்ததி குழந்தைக்கு அப்பா அந்த ஜேபி டான்னு உறுதியாயிடுச்சுங்க. இனிமேதான் தீர்ப்பு சொல்லுவாங்களா? தீர்ப்பு சொன்ன உடனே நேர்ல வரேன்னு சொல்லிருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் இப்பவே கோயிலுக்கு போய் அவ பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். நீ போய்ட்டு. அப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன் அக்கா நியாயத்துக்காக போராடுறா. எப்படி ஜெயிக்காம இருப்பா? கண்டிப்பா ஜெயிப்பாடா. ஜேபி சார், மேடம் வந்துட்டாங்க. எங்கய்யா? நான் நம்ம மேடத்தை சொல்லல சார், இங்க உள்ள மேடம் வந்துட்டாங்கன்னு சொன்னேன். சார், எல்லாரும் உள்ள போயிட்டாங்க சார். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? நம்மளும் உள்ள போலாம் சார். சித்தி வராம நான் எப்படியா வர முடியும்? சித்தி வரும்போது வரட்டும் சார், நாம போய் உள்ள உட்காருவோமே. நீ போயா, நான் சித்தி வந்ததுக்கு அப்புறமா வரேன். சரி, அப்போ நான் உள்ள போய் உட்காரட்டுமா? அதான் போன்னு சொல்லிட்டேன்ல. சரி. போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ, ஐயோ. சித்தி, ஜேபி, வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்ன சித்தி சொல்றீங்க? நான் என்னப்பா பண்றது? இப்ப நான் என்ன பண்றது சித்தி? நீ உள்ள போ, நான் வந்துடுறேன். எனக்காக நீ வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க எப்படி வருவீங்க? நான் ஏதாவது ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன்ப்பா. சரி சரி, சீக்கிரமா வாங்க. ஆட்டோ, ஆட்டோ. மயிலாப்பூருக்கு போப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இந்த மன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஆதாரங்கள், விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் அனைத்தும் புகார் கொடுக்கப்பட்ட செல்வி அருந்ததிக்கு சாதகமாகவே உள்ளன. ஜெயபாலை குற்றவாளி என அறிவித்து தண்டனை கொடுப்பதால் அருந்ததியின் வேண்டுகோளுக்கு எந்த பலனும் இருக்காது. ஆகவே தீங்கு இழைக்கப்பட்ட ஒரு பெண்ணின் நலத்தை கருத்தில் கொண்டு அவளது வேண்டுகோளை இந்த மன்றம் ஏற்றுக்கொள்கிறது. ஜெயபாலினால் கற்பழிக்கப்பட்டு தற்போது தாய்மை அடைந்துள்ள அருந்ததிக்கும் குழந்தைக்கும் வாழ்வளிக்க வேண்டியது ஜெயபாலின் பொறுப்பாகும். எனவே அதிவிரைவில் ஜெயபால் அருந்ததியை திருமணம் செய்து கொண்டு மனைவியாக ஏற்று குடும்பம் நடத்த வேண்டுமென்று இந்த மன்றம் தீர்ப்பளிக்கிறது. வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துடுறேன். ஓகே மேடம். ஜேபி எங்க? சித்தி, ஜேபி என்னாச்சுப்பா? தீர்ப்பு சொல்லிட்டாங்களா? என்னப்பா, ஏன் எதுவும் பேசாம நிக்கிற? அதிசயம் எதுவும் நடக்கல. நாம தோத்துட்டோம்.